வர சொல்றேன் சார். ஐயா சார் எஸ்ஐ நேற்று நைட்டு இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை ஆச்சுல, அது தள்ளி விட்டு வந்து ஒரு இறந்துட்டாங்க. ஆமா சார், எல்லாம் தெரியும். நான் கிஷன் பிடிச்சாகும். சரி சார். ஏன்னா பப்ளிக் நடந்தது. சரி சார். ஊர்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. சரிங்க சார். அதனால அந்த அவங்க இப்போ ஊர்ல இல்லைன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அந்த அழகாபுரம் ஊர்ல தகவல் அவங்க ரிலேட்டிவ் இருக்கு. ஏடி நீங்க வேலை பார்த்துருக்கீங்க தெரியுமில்ல, அவங்க இடம் தெரியும். எஸ்ஐ புதுசு வைப்பாங்க, நீங்க போங்க கூட அந்த பிரசிடண்ட பாருங்க, ஹெல்ப் பண்ணாது அவரு. சரியா? நான் பிடிச்ச யாரும் நினைச்சு கூடாது, அடிக்க கூடாது. அவனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் உடம்பு சொல்ல கேள்விப்பட்டேன், அதிகம் பார்த்துக்கணும். இப்ப அவனை அடிக்க வேண்டிய தேவையில்லை. பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு, அது சோழி பிடிச்சிடலாம். பார்த்துக்கணும். சரியா? பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு ஏரியா போறேன், ரிலேட்டிவ் வீடாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பார்த்து வந்துடுறேன். சரியா? சார் டேக் அட்டென்ஷன். கேட்டியா சார்? அழகாபுரி ஊர் எப்படி இல்லையா? அழகாபுரி ஊர் நல்ல ஊர் சார். நாங்க இருக்கும்போது 181 1930 அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் சார். கிராம சபை கூட்டத்துக்கு போயிருக்கேன் சார். ரொம்ப நல்லா போச்சு இல்லையா? வாங்கிட்டே போலாம் சார். மன்னிக்கணும், கவுன்சிலர் தங்கப்பாண்டியனா தானே நீங்க? நல்லா இருக்கண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒண்ணு இல்லண்ணா, நம்ம பழைய பிரசிடண்ட் சுந்தரா இருக்காருல்ல, அவரோட சகல சொக்குங்கிறவரு மர்டர் கேஸ்ல இருக்காரு. அவர் நம்ம ஊர்ல தங்கி இருக்கதா சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. சரிண்ணா. ஆமாண்ணா. சரிண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சார் சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆள் அங்கதான் சார் இருக்கா. சரிங்க, போனா பிடிச்சிடலாம். சரி, உடனே போயிடாண்டே. ஆகிட்டே ஏமா அந்த சுந்தர வீடு எங்கம்மா இருக்கு? ஆமாமா, அந்த வீடா? சுக்கு, சுக்கு, சொத்து எங்க மாட்டேங்கிற? ரெண்டு போங்க. கொலை பண்ணிட்டு உள்ள வந்து படுத்துருக்கா, உடனே வச்சிருங்க. உங்களுக்கு முடியாது. என்ன பிரச்சனை? அந்த கோயில் பிரச்சனை நடக்குது. அந்த பரிவட்டை காட்டுறதுல பிரச்சனை போச்சு. சம்சாரத்தை தப்பா பேசிட்டாரு, தள்ளி விட்டுட்டயா, மண்டை அடிபட்டு வேற ஒண்ணு. பாத்தியம்மா, முடியாண்டி தலையில அடிபட்டதால ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, செத்துட்டாரு. உடனடி போட்டுங்க. சார் சொக்க முடிச்சுட்டேன் சார், கொஞ்சம் உடம்பு செல்லாம இருக்காரு சார். இழுத்துட்டு வாங்க, அப்பதான் சொல்லுவா. உலகார பேர் நடிப்பாடுவேன். சேர் எடுத்துட்டு வாங்க, சேர் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் ஃபிக்ஸ் இருக்கு சார். சார் அவன் இழுத்துட்டு வா தம்பி. அவன் நடிச்சிட்டு போ, உலகார பேர் எல்லாம். சரிங்க சார், சேர் எடுத்து போட்டு வாங்க அவளை. சரிங்க சார், வாங்க சார். ஏட்டையா சார், ஏற்கனவே சாத்தாங்குள பிரச்சனை வேற நமக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார் சொல்றேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்கு இல்லையா அவங்க ஜிஹெச்ல அட்மிஷன் பண்ணுவா? நீ சொல்றதான் சார் கரெக்ட். ஜிஹெச்ல கொண்டு போயிடு சார். சரி, உடனே அமௌண்ட் செஞ்சு பாருங்க.
சார் இன்ஸ்பெக்டர் சார் சார் தகவல் சொல்லிடுமா? இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுவாங்க சார், நீங்க நேரா டிஎஸ்பி சார்கிட்ட பேசிருங்க. சரிங்க ஐயா, அது ஒன்றும் இல்லை சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. இல்லை சார், இந்த சொக்கு அரெஸ்ட் பண்ணேன் சார். வெரி குட். உடம்பு சரியில்லை சார். சரிங்க. ஒன்னாம் கொண்டு வந்து ஜிஹெச்ல அவங்க ஒய்ஃபோட அட்மிஷன் பண்ணேன் சார். வெரி குட் வெரி குட். பத்திரம் பார்த்துங்க. இப்போ நான் இன்ஸ்பெக்டர் சார் சொல்லிட்டு ஆஃபீஸில் அங்கே வர சொல்கிறாங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ ஆஃபீஸர். சரிங்க சார், நான் இன்ஜெக்ஷன் ரிசீவ் பண்ணேன் சார். அப்போ பார்த்துக்கிறேன் சார். சரி தேங்க்யூ சார். சார் இன்ஸ்பெக்டர் சார் எங்கே இருக்கீங்க? சார் முடியும் சார். சார் இந்த பஜார்ல இருக்கு சார். அந்த மாடர்ன் கேஸ் அக்யூஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் போட்டிருக்காங்க. ஒரு எஸ்ஐ சார் சார் போங்க ஆஃபீஸரை பார்த்துட்டு ஜெயம் சொல்ல சொல்லி அங்கேயே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. சார் நல்லா சார். முன்னாடி ஜெயம் பார்த்துருங்க சார். பார்த்து சார் நாங்கள் பேசுகிறேன் சார். ரைட்டு. வணக்கம் ஆஃபீஸர். அஞ்சாவது சொக்க அட்மிஷன் பண்ணுங்க சார். பேர் என்னங்க? மேடம், இது வந்து ஒரு மர்டர்ஸ் அக்யூஷன் மேடம். மேடம் இப்போ நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். எப்படி கண்டிஷன் எப்படி இருக்குமா உங்களுக்கு? சரி. கண்டிஷன் நல்லா தான் சார் இருக்குது. குட் கண்டிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார். சரிங்க மேடம். சரிங்க மேடம். எனக்கு கொஞ்சம் காயப்படுத்தல நல்லா இருக்கு மேடம். அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோம் மேடம். எழுதி கொடுத்துருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ மேடம். வணக்கம். விவோ தவளிச்சு வருவோம் மேடம். எனக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் மேடம், கையெழுத்து போட வேண்டியிருக்கோம். ஆஃபீஸ் வந்து பார்க்க மேடம். தேங்க்யூ மேடம். கேட்டியா நம்ம அந்த விவோ லேடி சாந்தி தான் இருந்தாங்க. நம்பர் கொடுங்க கொஞ்சம். தரேங்க. 9498163388. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்மா. சார் சொல்லுங்க. மேடம், ஜிஹெச்ல ஒரு மர்டர்ஸ் அக்யூஸ்ட் ஒன்று அட்மிஷன் பண்ணிருக்கோம். சரிங்க சார். டாக்டர் கேட்டது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க சார். கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூஷன் வாங்கணும். பட் நீங்களும் தடல கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம், உதவியா இருக்கு மேடம். சரிங்க சார். இப்பயே வரணுமா? வந்தவங்க உதவியா இருக்கு மேடம். சீக்கிரம் வாங்க மேடம். கொஞ்சம் ஓகேங்க சார். நியர்பைல தான் இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அப்பா ஏதோ பிரச்சனைன்றாங்க, உனக்கு தெரியுமா? சொக்கு மாதிரி இவருதான் அந்த சொக்கு அக்யூஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்காரு. சொக்கு நம்ம யாரும் தெரியுதா உங்களுக்கு? சரி, நான் பேர் என்னம்மா? வயசு 52. அப்பா பேரு? பேர்பாண்டி. அட்ரஸ்? நந்தவனங்க.
பாருங்க. எத்தனை குழந்தை இருக்கிறாங்க? என்ன தொழில் பண்றீங்க? இந்த கொள்ளடம் தெரியுமில்ல? நீ என்ன பண்ண தெரியுமில்ல உங்களுக்கு? சரி, அதை பத்தி எழுதிருக்கிறேன். சரியா? கைது போடுங்க. சொல்லி கையெழுத்து போடுங்களா? டாக்டர் தான் பாருங்க. என்ன கொஞ்சம் டாக்டர் வர சொல்லுங்க. டாக்டர் பாருங்க மேடம். வாங்க மேடம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். படிச்சு ஒரு கையில் நல்லா இருக்கு மேடம். இருங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன். மேட்சோட பேசிட்டேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரியா? பாத்துக்கோங்க. நான் வெயிட் பண்றேன். மேட்சோட பேசிட்டேன். சரி சார். வெயிட் கையோட மேட்ச் அழைச்சு வந்துருங்க. சீக்கிரம் போங்க. சார் ஏன் வராங்க சார்? ஏமா நான் உங்களுக்கு இந்த அரசு காப்பி சரியா கையில் வச்சுக்கோங்க. சார் ஜெயந்த பேச முடியுங்களா? தெரியல பேசலாமா? நான் நீதிபதி வந்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? வேகமா சொல்லுங்க. சொக்கலிங்கம். சொக்கலிங்கமா? வயசு 57. அப்பா பேரு? பாண்டி. எந்த ஊரு? நந்தவனம். நந்தவனங்களா? உங்க பேர் என்ன கேஸ் போட்டுருக்காங்க தெரியுமா? கொலை கேஸ் போட்டிருக்காங்க. யாரை கொலை பண்ணீங்க? சரி, கை செய்த உங்க வீட்டுல யாருக்கா சொல்லியிருக்காங்களா? தவறு சொல்லியிருக்காங்களா? போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? காயம் ஏதாவது இருக்கா? உள்ள நோய் நீ ஏதாவது தீராத நோய் இருக்கா? இல்ல. வக்கீல் வைக்க வசதி இருக்கா? சரி, இலவச சட்டப்பதி சொல்றேன். உங்களுக்கு 5/6/22 வரைக்கும் நீதிமன்ற காவல். ஜெயில தான் இருக்காங்களா? போலீஸ் சொல்லுங்க.
பார்த்துங்க பக்கத்தில் இருந்து போலீஸ் ப்ராப்பராக போட்டு. இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு. நான் பார்த்து வந்துடுறேன். கேட்டு தங்கி விமானம் எடுத்துக்கலாம்ல. நான் பார்த்து வெயிட் பண்ணுங்க. கார்டு வந்தாங்களா? வர சொல்லுங்க. போங்க மேல. அவங்களுக்கு பாருங்க. மேடம் ஒரு வாரம் ஆச்சு. செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு மேடம். டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கு மேடம். சரி டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க மேடம். சரிங்கப்பா. தேங்க்யூ மேடம். நல்லது சார். வாங்க. கார்டு போச்சுருங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. போகும்போது கையாம கொண்டு போகணும். அழைச்சிட்டு போங்க. அப்படியே ஜெல்லி அழைச்சிட்டு போகலாம். சரியா? கூட்டு எஸ்ஐ கூட்டு போங்க. நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ. வெல்டன் பெரியசாமி, ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்க டீமுடைய நடிப்பை மெச்சி வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்ல அமைப்பின் பிரசிடென்ட் வந்து தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. உங்க டீம்ல எல்லாருக்கும் எங்க நன்றிகளை சொல்லுங்க. போக வேண்டாம் சார். ரெடி, இங்கே பாருங்க சார். கொஞ்சம் முன்னாடி சார்.